மறுபடியுமாக இந்த நாளிலேயும் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதிகளை நீங்கள் வாசித்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11ல இருந்து 14வது அதிகாரம் வரைக்கும். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பழைய நம்மளுடைய தியானித்த அதிகாரங்களை கூட நீங்க வீட்டுல மறுபடி படிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் புதிதான காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலேயும் கூட நம்ம 11ல இருந்து 14வது அதிகாரத்தை நமக்கு படிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தெளிவை தரத்தக்கதாக நம்ம ஜெபத்தோடு கூட இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆவியானவர் விளங்கி கொடுக்கிற காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தவும் ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை இந்த 11ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல கிறிஸ்தவ வழிபாட்டுல இருந்த ஒழுங்கு சிக்கல்களை அவர் டீல் பண்றாரு. நம்ம 8ல இருந்து 10வது அதிகாரத்துல ஆண்டவர் அந்த திருச்சபையின் மக்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதன் மத்தியில அந்த சிலைகளுக்கு வழங்கப்படுகிற அந்த இறைச்சி இவைகளெல்லாம் குறித்து நம்ம வாசித்து பார்த்தோம். நேத்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுக்கு முந்தைய பகுதியில ஒழுக்கக்கேடு, பாலியல் மற்றும் திருமண காரியங்கள், தனித்திருத்தல் இவைகளெல்லாம் குறித்து நம்ம அந்த பகுதிகளில் வாசித்தோம். அதுக்கு முதல் 4 அதிகாரத்துல அந்த சபையில காணப்பட்ட பிரிவுகள், ஞானம், அப்புறம் சிலுவையை பற்றிய உபதேசம், அது எப்படி ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு விளக்கி கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒருவேளை இந்த படிப்பினைகளை குறித்து பார்க்கும் பொழுது முதல் 4 அதிகாரத்துல நம்ம யாரையுமே பாராட்டுறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு முன்பாக பாராட்டணும்னு பார்த்தோம். அதே மாதிரி மற்ற தேவாலயங்களில் உள்ள விசுவாசிகளையும் நம்ம பாராட்டவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா யூஸ் பண்றாரு. அதனால நம்ம மற்ற திருச்சபைகளை குறை கூறுகிறதை விட பாராட்ட கற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். சிலுவை பாதையை குறித்து அதுல நம்ம எப்படி நம்மளை தாழ்த்துறது, மற்றவர்களை பழி வாங்காம இருக்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நாம் வளர்க்கிற ஒரு விசுவாசியை வேற யாராவது ஒருவர் சத்தியத்துல ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அதை குறித்து நம்ம கவலைப்படாம பவுலை போல நம்ம நட்டணும், ஒருவர் நீர் பாய்ச்சுகிறார், அதனால என்ன, எல்லாரும் ஒரே ஆண்டவருக்கு தான் நம்ம ஊழியம் செய்யறோன்ற அந்த பரந்த மனப்பான்மை நமக்கு அவசியம்ன்றதை பார்த்தோம். தேவ ராஜ்யத்தினுடைய வேலையில குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால தரமான ஊழியத்தை செய்ய ஆண்டவரை சார்ந்து நம்ம செயல்படணும்னு பார்த்தோம். பவுல் ஒரு தந்தையாக அந்த கொரிந்தி பட்டின மக்கள் இடத்துல பேசுகிறத பார்த்தோம். 5ஆத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய சொந்த நற்பெயரை காட்டிலும் திருச்சபையினுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். சோ திருச்சபையில ஒழுக்கக்கேடுகளை பார்த்தா அதை நம்ம கண்டிப்பாக கண்டித்து கேட்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு சட்டமாய் அனுபவிக்கக்கூடிய நேர்மையான காரியங்கள் நிறைய இருந்தாலும் கூட நமக்கு லாபகரமானதா இருக்குது, ப்ராஃபிட்டபிளா எது இருக்குதோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான பாலியல் உறவு ஒரு கடமை அப்படின்றத அவர் அந்த இடத்துல தெளிவாய் கூறுகிறத நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து பவுல் கடவுளின் கட்டளைகள் மற்றும் அவரது சொந்த கருத்துக்களை அழகா வேறுபடுத்தி இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் அப்படின்றத அவர் அழகா எழுதுறதையும் அதுல தெரிந்தெடுப்ப நம்ம கையில ஆண்டவர் கொடுக்கறதையும் நம்ம பாக்குறோம். கடைசியா நேத்து நம்ம படிச்ச பகுதியில 4 காரியங்களை படிச்சோம். அதுல நம்ம நம்மளுடைய சகோதரன் இடரல் அடைய செய்யற அளவுக்கு நம்முடைய நடக்கைகள் இருக்கக்கூடாது. அந்த விக்கிரகங்களுக்கு வழங்கப்பட்ட சாப்பாடை சாப்பிடுற விஷயத்துல அன்புதான் மேலோங்கணும். ஒருத்தருக்கு நம்ம செய்யற அந்த செயல் இடரலா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அதை கைவிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நிதி உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதை குறித்து அவர் வலியுறுத்துகிறதையும் தன்னுடைய அதுக்கு அவருக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை பத்தியும் அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு மட்டுமே கடவுளின் வேலையை ஆதரிக்கிறதுக்கு உரிமை உண்டு. அதாவது புறஜாதிகள் காணிக்கை கொடுக்கணும் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நம்ம தான் விசுவாசிகளா இருக்கிற நம்ம தான் இப்படிப்பட்ட மக்கள், அதாவது இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற ஜனங்களுக்கு ஊழியங்களுக்கு நம்ம ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம எதை செய்தாலும் அது கடவுளின் நாம மகிமைக்காக மாத்திரம் செய்யணும். அதை நம்ம யோசித்து பார்த்து அப்படி செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இந்த 11 to 14 சாப்டர்ஸை நம்ம பார்க்கும் பொழுது
இதுல வந்து கிறிஸ்தவ வழிபாட்டுல இருக்கிற ஒழுங்கின் சிக்கல்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல நம்ம விவரமா பார்க்க நம்ம போகும் பொழுது, முதலாவது வந்து பெண்களை பற்றியும், ராபோஜனத்த பற்றியும் வந்து அவர் எழுதுறார். இந்த 11வது அதிகாரத்துல வந்து பெண்களை பற்றியும், பெண்கள் திருச்சபையில எப்படி தங்களை நடத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பத்தியும், கர்த்தருடைய ராபோஜனத்தை பற்றியும் அவர் வந்து எழுதுறார். அதுல வந்து திருச்சபையில வந்து பெண்களை பற்றி அவர் எழுதும் பொழுது, முதலாவது அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து பவுலின் உதாரணத்த பின்பற்றுவதற்கு அவர் வந்து அழைக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்பித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஃபாலோ பண்ண ஒரு அழைப்பு குடுக்குறாரு. அதே சமயத்துல ஒரு அழகான ஒரு என்கரேஜ்மென்ட். அவர் அப்பப்போ அந்த என்கரேஜ்மென்ட் குடுக்கிறத நம்ம நோட் பண்ணிட்டே வரலாம். அதுல வந்து அந்த தலைமைத்துவத்தினுடைய கொள்கைய வந்து அவர் எழுதுறார். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கான்செப்ட வச்சுதான் பின்னாடி எழுதுற இந்த கொள்கையை வைத்துதான் பின்னாடி இருக்கிற வசனங்களை வந்து அவர் எழுதுகிறார். அதாவது அந்த திருச்சபையில வந்து முக்காடிட்டுக் கொள்கிறதை குறித்து அவர் எழுதுகிற அந்த காரியத்துக்கு வந்து இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம். இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, புருஷனுக்கு வந்து கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறாரு. அதனால புருஷன் வந்து என்ன செய்ய வேண்டியதில்ல, ஹெட் கவரிங் வந்து போட வேண்டியதில்ல. ஆனா, ஸ்திரீக்கு வந்து புருஷன் தலையா இருக்கிறான். அதனால ஸ்திரீ வந்து என்ன பண்ணணுமா? தன்னை தாழ்த்திக்கிறதுக்கு அந்த ஹெட் கவரிங்க வந்து போட்டுக்கணும் அப்டின்ட்டு. அப்போ கொரிந்திய கிறிஸ்தவர்களிடையே வந்து இந்த தலைமைத்துவ கொள்கையில வந்து ஒரு 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 அந்த ஹெட்ஷிப்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு. அதுல என்ன அப்டின்னா, யூதர்களும் இருந்தாங்க, கிரேக்கர்களும் இருந்தாங்க அந்த கொரிந்து திருச்சபையில. யூதர்கள் வந்து தங்களுடைய த த யூத பெண்கள் வந்து தங்களுடைய தலைகள வந்து எப்பவுமே அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த கிரேக்க பெண்கள் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப அலங்காரங்களை தங்கள் தலைகளில வைத்துக்கொண்டு அந்த வழிபாட்டுக்கு வருகிறவர்களா அவங்க காணப்பட்டாங்களாம். ஏற்கனவே முதல் 4 அதிகாரத்துல நம்ம படிக்கும் பொழுது இந்த திருச்சபையில காணப்பட்ட பிரிவினைகளை குறித்து அவங்க எப்படி வந்து ஒன்றாக வாழ்வது கர்த்தருக்கு விருப்பமானது, அது நல்லது அப்படின்றத அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இந்த கான்செப்டையும் அந்த ஒற்றுமைக்காக அவர் எழுதுறாரு. இந்த திருச்சபையில அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவாலயத்துல வந்து தலைமைத்துவத்தினுடைய கொள்கைய வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்கள் மற்றும் பெண்களின் பரஸ்பர சார்பில் வெளிச்சத்தில் தலைமைத்துவத்தை அவர் 11th அண்ட் 12th வெர்ஸ்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. அதனால பெண்கள் வந்து ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் கிடையாது. ஸ்திரீயானவள் புருஷனிடத்திலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்குது. அதனால ஹெட்ஷிப்ல வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இந்த 7th, 8th, 9th, 10th வெர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாளாம். அப்போ ஒரு ஒரு புருஷன் வந்து தேவனுடைய சாயலும் மகிமையா இருக்கிறபடினால அவனுடைய தலையை வந்து அவன் மூடிக்கொள்றது இல்ல. ஆனா ஸ்திரீ வந்து புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். அப்போ வந்து சபையில வந்து யார் மகிமைப்படுத்தப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் மகிமைப்படுத்த வேண்டும். தலையில வந்து கவரிங் போடல அப்படின்னு சொன்னா, தலையை மூடிக்கொள்ளவில்லை ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா, அவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆனா ஸ்திரீ வந்து அந்த திருச்சபையில வந்து அந்த முக்காடிட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ஸ்திரீ வந்து தன் புருஷனை மகிமைப்படுத்துகிறவளாக காணப்பட்டுருவாளாம். அப்படி அவள் தன் புருஷனை மகிமைப்படுத்துகிறவளாக காணப்பட்டா, கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல மகிமை இல்ல. ஒரு கமெண்டேட்டர் இப்படி எழுதியிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப புது தாட்டா தான் இருந்துச்சு அது. அதனால அந்த கவரிங்க வந்து ஒரு லேடி வந்து சர்ச்ல போடணும் அப்படின்றத இந்த இடத்துல அவர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு தாட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிரேக்க பெண்கள் வந்து தங்களுடைய தலைகளிலே அலங்காரங்களை வைத்துக்கொண்டு திருச்சபையில அந்த தேவனை தொழுது கொள்ள வருகிறவர்களை தங்களுடைய அலங்காரங்களினாலே திசை திருப்புகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அது நிமித்தமாவும் பவுல் அப்போஸ்தலன் வந்து ஹெட்ட வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதாக வந்து கமெண்டேட்டர்ஸ் எழுதுறாங்க. ஆனா இதுல வந்து இந்த வசனத்தின் மூலமா நம்ம புரிந்து கொள்றது வந்து ஸ்திரீயானவள் புருஷனுடைய
மகிமையா இருக்கிறதுனால அந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய தலையை கவர் பண்ணிக்கிறது வந்து அவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆகையினால தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டுமா. இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்பொழுது கமெண்ட்ரியில என்ன போட்டிருக்குன்னா, அந்த அந்த முக்காடிட்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் தன்னை தாழ்த்தவில்லை என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இல்லாததுனால தான் தூதர்கள் வந்து அந்த அவங்க வந்து தங்கள தேவனுக்கு ஈக்குவலா நினைச்ச பொழுது தான் அவங்க தள்ளப்பட்டு அந்த சாத்தானாக அவர்கள் மாறுனதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மாதிரி அது ஒரு அதுக்கு வந்து அது இடம் கொடுத்து விடும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல சொல்றாரு. ஸோ 13-16 அந்த வேர்ஸஸ நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த இடத்துல ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்கும் என்று லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து பாருங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா. தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சோ ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, முடி வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இதுல வந்து அந்த முக்காடிட்டுக் கொள்வதை குறித்த அந்த சர்ச்சை அல்லது அந்த அந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவு வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தலைமுடி அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத போட்டிருந்தாலும் கூட, கமெண்டேட்டர்ஸ் எழுதும்பொழுது என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம முக்காடிட்டுக் கொள்வது தான் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறதுனால, திருச்சபையில அத பண்ணிக்கொள்றது அல்லது முக்காடிட்டுக் கொள்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லி அத எழுதுறாங்க. சோ இதுல நம்ம கற்றுக்கொள்றது என்ன? வுமன் மஸ்ட் கவர் ஹர் ஹெட் இன் சர்ச் பிகாஸ் ஷி இஸ் த குளோரி ஆஃப் மேன். அதுதான் அந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஸ்திரீயானவள் பெண்கள் வந்து தேவாலயத்தில் தலையை மறைக்க வேண்டும். ஏனென்றால் அவள் மனிதனின் மகிமையா இருக்கிறாள். அல்லது ஆண்டவருக்கு அந்த இடத்துல மகிமை குறைந்து விடும் அப்படின்றத போல நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ராபோஜனத்தை பத்தி அந்த இடத்துல அவர் வந்து எழுதுறாரு. இந்த ராபோஜனத்தை பத்தி எழுதும் பொழுது அவர் வந்து இந்த 17லிருந்து 19வது வசனத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அதனுடைய அறிமுகத்த வந்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவா இராமல் தீமைக்கு ஏதுவா இருக்கிறது. ஏன் தீமைக்கு ஏதுவா இருக்கு? அப்படின்றத அவர் சொல்றாரு. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும்போது, உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்றும் வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறதே. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது, அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்திச் சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. அதாவது சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்காக திருச்சபையின் அந்த ராபோஜனத்தை தங்களுடைய விருப்பத்திற்கு ஏத்தா மாறி அவங்க அதை மாற்றிக்கொள்றது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய பொதுவான உணவுல வந்து கொரிந்திய கிறிஸ்தவர்களுடைய நடத்தை மிகவும் மோசமானதாக இருந்ததாக அவர் வந்து அந்த இடத்துல எழுதுறார். அவர் என்ன எழுதுறாரு? 22ஆம் வசனத்துல அவரெல்லாம் வரும்போது, புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடு இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டித்து வந்து எழுதுறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ உண்மையான ராபோஜன பந்திய வந்து எப்படி நடத்துறது? அப்படின்றத 23லிருந்து 26வது வசனத்துல அவர் விளக்குகிறார். அதுல வந்து கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே நமக்கு அடிக்கடி ராபோஜன ஆராதனைகளில வாசிக்கப்படுகிற இந்த பகுதி. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் உண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வலும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்படின்னா எதை குறித்து அவர் சொல்றாரு? பிற்கப்படுகிறதுக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய சாயலில நம்ம வந்து இணைக்கப்படுகிறோம் ஒரு ராபோஜனத்தின் மூலமா. அதனால நம்ம பிற்கப்படுகிறதுக்கு சரியாக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ராபோஜனம் பெறுவதில் உங்கள் நடத்தையை நீங்க தயாரித்துக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்படின்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், அவருக்கு வந்த மாரி நிந்தைகள், அவமானங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால, கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறதுனால பாடுகள், இவைகளெல்லாம் வந்தாலும் நம்ம வந்து
அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழணுமே தவிர, அதை குறைவாக நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ளக் கூடாது. 27, 28 வசனங்கள பார்க்கும் பொழுது, நம்மள எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்? இந்த ராபோஜனத்துல பங்கு பெறுவதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றாரு. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சோ ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப பயபக்தியா, ரொம்ப கர்த்தருடைய அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம வந்து அந்த அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து இந்த பந்தியில பங்கு பெறுவது வந்து ரொம்ப அவசியம். சோ இறைவனின் உடல் வந்து ரத்தத்தின் மீது நம்ம வந்து குற்றவாளியா இருப்பது வந்து என்னத்த கொண்டு வந்துரும் அப்படின்னு சொன்னா சிக்னஸ கொண்டு வந்துரும். ராபோஜனத்துல வந்து அது வந்து ஒரு சிக்னஸ வந்து நமக்கு கொண்டு வந்துரும். அதனாலதான் அவரு 33ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் என் சகோதரரே நீங்க கூடி வரும் பொழுது போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அவசரப்பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த இதுக்கு வந்து முந்திக் கொண்டு போயிட கூடாது. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன்னு எழுதுறார். பொறுமையா இருக்கணும், ஆராய்ந்தறிந்து எடுக்கணும், வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான ஒரு அந்த படிப்பினையை சரியாய் நாம ஏற்றுக்கொண்டு அதனாலதான் ரொம்ப அழகா வந்து மெயின் லைன் சர்ச்சஸ்லாம் அந்த இரக்கமுள்ள கர்த்தாவே அப்படின்ற அந்த ஜபத்தெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க. இந்த ஜபத்துலலாம் எவ்வளவு அர்த்தமுள்ள ஜபம்ல. நான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு கூட சரி நான் நிறைய சொல்லுவேன். அதாவது நீர் எனக்குள்ளும் நான் உமக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அந்த ஒரே லைனை மாத்திரம் அந்த வாரம் ஃபுல்லா நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, நீங்க தான் வாழ்றீங்க, உங்க வார்த்தை தான் நான் பேசணும், உங்க பார்வை தான் நான் பார்க்கணும், உங்க இதய துடிப்பு தான் என் இதய துடிப்பா இருக்கணும் அப்படின்லாம் தான் நம்ம சொல்ற ஒரு ஒரு கமிட்மெண்ட் தான் அந்த ஜபத்துல இருக்குது. ஆனா நம்ம உண்மையா அப்படித்தான் வாழ்றோமா? அதுல மறுபடியும் குறைஞ்சிடுறோம். சோ அடுத்த வாட்டி மறுபடியும் போய் வி ஸ்டாண்ட் ஃபார் கிரேஸ். ஆண்டவரே உங்க கிருபையை தாங்க, நீங்க எனக்குள்ளேயும் நான் உங்களுக்குள்ளேயும் வாழ்ற அந்த கிருபையை எனக்கு தாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம போய் கேட்டு 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 அதுல மாறுகிறவர்களாக முன்னேறுகிறவர்களாக நம்ம போக வேண்டும். ராபோஜனம் என்பது வந்து ஒரு 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 சடங்காச்சாரம் கிடையாது. அதை நான் எடுக்கலைன்னா ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரு அப்படின்லாம் கிடையாது. ஆனா அதை அடிக்கடி எடுக்கணும். ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுதுதான் நம்ம எடுக்கணும். அது எதற்காக அப்படின்னா, ஆண்டவரே சுயபலத்துல நான் நான் வந்து சுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு முடியவே முடியாது ஆண்டவரே. ஆனா உங்க கிருபையை தாங்க, உங்க பலனை தாங்க, உங்க மரணத்தை நான் நினைவு கூறுறேன். எனக்காக தான் நீங்க மரிச்சீங்கன்றத நான் நம்புறேன். ஆண்டவரே நானும் ஆண்டவரே உண்மை போல பிக்கப்படுறதுக்கு எனக்கு எனக்கு அந்த அந்த கிருபையை தாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர் இடத்துல காத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ராபோஜனத்துல பங்கு பெறும் பொழுதுலாம் இந்த வசனம் வந்து நம்ம ரொம்ப ஞாபகத்துல வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம். 10ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 17வது வசனம். அதுல சாரி 11வது அதிகாரம் தான். இதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சாரி அந்த வசனத்தினுடைய ரெஃபரன்ஸ் தப்பா இருக்குது. இதுல என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நம்ம அந்த ஒரே அப்பத்துல நம்ம பங்கு பெறுகிறபடினால நம்ம எல்லாரும் ஒரே சரீரமும் ஒரே இதா இருக்கிறோம். அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாத்திரத்துல வந்து நம்ம பங்கு பெறும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம எதனால நம்ம வந்து அடிக்கடி நம்ம நினைவு கூர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சபையில ஒரு ஒரு சிலர் மேல மனக்கசப்புகள் இருக்கலாம். ஐயோ இப்படி எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ அந்த குடிக்கிற அந்த மனுஷன் வந்து இந்த பந்தியில பங்கு பெறுகிறாரு, அதனால நான் வந்து கம்யூனியன்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு சிலர் இருக்காங்க லேடீஸ் குடுக்குறாங்க கம்யூனியன், அதனால நான் கம்யூனியன்லாம் எடுக்க மாட்டேன். நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஆளே கிடையாது. ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கமாக ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புரவாகி வந்து அந்த ராபோஜனத்துல பங்கு பெறுறாங்களா, ஒப்புரவாகாம வந்து பண்றாங்களான்றத நியாயம் தீர்க்கிறது நம்ம வேலையே கிடையாது. நம்ம வேலை எனக்கு இந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது, நான் என்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு என் வாழ்க்கையை ஆராய்ந்தறிந்து ஆண்டவரோடு சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். நான் இந்த திருச்சபையின் ஒரு அங்கமா இருக்கிறேன். இன்னும் அடுத்த அதிகாரம்லாம் வரும்போது இதை குறித்து இன்னும் நிறைய படிக்கலாம். சோ நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஒரே சரீரத்தின் அங்கமா இருக்கிறோன்ற நம்ம எல்லாரும் வந்து ஒரே சரீரம். நம்ம இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க தப்பு செய்யறவங்க, தப்பு செய்யாதவங்க, ஆண்டவருக்குடைய பிள்ளைங்க, ஆண்டவருக்குடைய பிள்ளைங்களா இல்லாதவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். ஏன்னா அவங்க என்னுடைய சரீரத்தின் ஒரு அங்கம். ஆண்டவருடைய சரீரத்துல நான் எப்படி ஒரு அங்கமோ அது மாதிரி அவங்களும் ஒரு அங்கம். அந்த உணர்வோடு எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்போக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்.
ஆன்மீக வரங்களில இருக்கிற அந்த பன்முக தன்மையை பத்தியும் அதனுடைய ஒற்றுமையை குறித்தும் எழுதுறார். ரொம்ப கடினமான பகுதி தான். இந்த இந்த 4 அதிகாரம் வந்து ரொம்ப நிறைய டீச்சிங் இருக்கிற ஒரு ஒரு பகுதி தான். பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்படி பரிசுகளினுடைய பரிசுகள்னா வரங்கள், சாரி, அந்த ஆன்மீக வரங்களுடைய ஒரு ஆதாரமா இருக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும்போது அவர் எழுதுறாரு. அதுல வந்து ஆன்மீக வரங்களினுடைய ஒரு தலைப்பா அதை நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வரங்கள பத்தி ரொம்ப அழகா வந்து அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த வரங்களினுடைய பன்முகத்தன்மை, த டைவர்சிட்டி அண்ட் த யூனிட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ், அதனுடைய ஒற்றுமையை குறித்தும், அதனுடைய பன்முகத்தன்மையை குறித்தும் அவர் எழுதுறார். அதுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஊழியங்களானாலும் சரி, வரங்களானாலும் சரி, கிரியைகளானாலும் சரி, எல்லாமே ஆவியினுடைய அனுக்கிரகத்தினால அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 7ல இருந்து 11வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்கிற அந்த வெவ்வேறு வரங்களை பற்றி சொல்றார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதுறார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பகுதியில இன்னைக்கு நிறைய பேர் வந்து குழப்புறவங்க இருக்காங்க திருச்சபையில. ஐயோ, நீ பல பாஷை பேசலையா, உனக்கு ஆவியின் வரமே கிடையாது, உனக்குள்ள ஆவியானவரே இல்ல, நீ ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கணும், நீ ஆவியானவருடைய நிறைவுக்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாங்கள, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்னு நான் விசுவாசிக்கிறனால எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். ஆண்டவர் அவரவருக்கு எப்படி சித்தமோ அப்படி அவங்கவங்களுக்கு வர குடுப்பாரு. ஒரு சிலருக்கு 1 இருக்கும், சிலருக்கு 2 இருக்கும், சிலருக்கு 4 இருக்கும். அத பத்தி நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியதே இல்ல. ஆனா, ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வரம் பெற்றவர்களா? ஆமா, வரம் பெற்றவர்கள் தான். ஏன்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். நான் இன்னைக்கு ஆண்டவர பத்தி ஒரு ஒரு சிலருக்கு என்னால போதிக்க முடியுது. அதுவே கர்த்தர் கொடுக்கிற ஞானம் தான். அதை ஆண்டவருடைய ஞானமாக ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அது ஆண்டவருடைய வரம் தான். யாருக்காவது நான் வந்து அவங்கள சரியான பாதையில நடத்துறதுக்கு அவங்கள வந்து நானு கைட் பண்றேன்னா, அறிவு அது ஆண்டவர் குடுக்குற இதுதான். அறிவை உணர்த்தும் வசனமும். ஆண்டவர் குடுக்குறது தான் அதெல்லாம். அப்ப அதெல்லாம் நமக்கு இருக்குன்னா, நம்ம ஆவியானவருடைய வரங்களை பெற்றவர்கள் தான். நம்ம இந்த பகுதிய நெறைய நேரம் யோசிக்காததுனால, ஐயோ! ஆமா போல நமக்கு வரங்களே இல்ல போல அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. வரங்களை பெற்றவர்கள் தான் நம்மளும். பரிசுத்த ஆவியின் இந்த வரங்களில சில இன்றைக்கு திருச்சபையில் வழங்கப்படுகிறது இல்லையா? இது வந்து ஒரு ஜெனரல் டீச்சிங்கா இந்த ஸ்லைட வச்சிருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு இறையியல் ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் இது கிறிஸ்துவின் திருச்சபை என்ன பண்ணியிருக்கு? பிரித்திருக்கிறது. ஆவி திருச்சபை, ஆவி இல்லாத திருச்சபை அப்படின்லாம் இன்னைக்கு வந்து மனுஷர் மத்தியில பெரிய பிளவுகள் எல்லாம் இருக்குது. ஆனா, ஒரு அதிசய இயல்பு கொண்ட வரங்கள் வந்து இன்னைக்கு சில சர்ச்சையில இருக்குது. அதாவது பல பாஷை வளங்கள பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத குறித்து ஒரு சர்ச்சையே இருக்கிறது. அல்லது குணமாக்கும் வரத்தை குறித்து இந்த மாரி சில வரங்களை வைத்துக்கொண்டு, அதுதான் பெருசு அப்படின்னு பேசுகிற சில ஊழியர்கள் இருக்கிறது நிமித்தமா, திருச்சபைகள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க தான் செய்றோம். ஆவியின் அனைத்து வரங்களும் தொடர்வதை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்றத நம்ம இந்த பகுதியில கற்றுக்கொண்டோம். அதுல நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் சில வரங்கள் வந்து இன்றைக்கு கடவுளால் கொடுக்கப்படுவதில்லை என்று ஏன் சில கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்புறாங்க? ஏன்னா, அது வந்து அவங்களுக்கு தான் குடுத்திருக்கிறாரு, நம்மளுக்கு குடுக்கல அப்படின்றதுனால, ஒரு சிலர் வந்து இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு குடுக்கறதில்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து குணமாக்கும் வரத்தை பெற்றவர்கள் எல்லா பக்கமும் இருக்கத்தான் செஞ்சாங்க.
இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் குணத்த குடுக்குறதே இல்லையா? ஆண்டவர் ஒரு வேள ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு குணம் கிடைச்சா கூட நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவரால தான் அந்த சுகம் நமக்கு வந்துச்சுன்னு நம்மளால நம்ப முடியறதில்ல. அதனால நம்ம நெனைக்கிறோம், நமக்கு குணமாக்கும் வரமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து வரங்கள்ல குறைவுபடுகிறதும் இல்ல, வரங்களை கொடுக்கறதுல அவர் குறுகி போகவும் இல்ல. அத நம்ம மறந்து போகவே கூடாது. சில வரங்கள் மறைந்து விட்டன என்பதை கிறிஸ்தவத்தின் வரலாறு நிரூபிக்கிறதா? அப்படின்னா அது வந்து எப்போ மறைஞ்சு போச்சு? அது எப்படி மறைஞ்சு போச்சு? இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது மறைஞ்சு போச்சு தானா? அப்படின்னு பார்த்தா, என்னைய பொறுத்தவரைக்கும் அது ஒண்ணும் மறைந்து போகல. இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய வசனத்துல உண்மையா தான் அவர் இருக்கிறாரு. அவர் வசனத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் வரங்களின் பன்முகத்தன்மை மற்றும் ஒற்றுமையை குறித்து பார்க்கும்பொழுது, 12th வெர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சரீரத்தை வைத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த சரீரத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது, சரீரத்தில அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ அங்க அந்த திருச்சபையில வந்து நான் யூதன், நான் கிரேக்கன் அப்படின்னு நெறைய பிரிவுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பவுலப்போஸ்தலன் வந்து அவங்களுக்கு விளக்கிக் கொள்றதுக்கு தான் எழுதுறாரு. ஒற்றுமையினுடைய உண்மைய எழுதுறாரு. விசுவாசிகள் எல்லாரும் ஒரே ஐக்கியத்துல ஆண்டவருடைய அந்த சரீரத்தின் ஒரு அங்கமா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத 12லேருந்து 14வது வசனம் வரைக்கும் அவர் எழுதுறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த ஒரு ஒரு உடலினுடைய ஒரு விளக்கப்படத்த வந்து 15ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் எழுதும்பொழுது அவர் என்ன எழுதுறாரு, 14ல இருந்தே படிக்கலாம். சரீரமும் ஒரே அவயவமா இராமல் அநேக அவயவங்களா இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்ல என்றால், அதனால அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? அப்படின்லாம் எழுதிட்டு, கடைசியில எழுதும்பொழுது எழுதுறாரு, அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. இதனால நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஒரு உடலின் கவர்ச்சியான அல்லது குறைவான கவர்ச்சியான பகுதிகள் தான் முக்கியம் என்பதை காட்டும் அந்த தொடர்பான ஒரு விளக்கத்த நம்ம படிக்கும் பொழுது, நம்ம வந்து அம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட் வரைக்கும் உள்ள பகுதியில திருச்சபை வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு சிலருக்கு ஆண்டவர் ஒரு விதமான ஊழியத்த குடுக்கலாம். ஒரு சிலருக்கு ஒரு விதமான ஊழியத்த குடுக்கலாம். அப்படி ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி அவருடைய வரங்களை பகிர்ந்தளித்து கொடுத்து, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அவர் பயன்படுத்திக் கொண்டு வரும்பொழுது, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒருத்தருமே நம்மள அப்படியால பேசவே முடியாது. ஆண்டவர் நம்மட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் இப்ப நான் வந்து என் சரீரத்துல என் கை எனக்கு வேணாம், அது என் கண் எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவுதான் நம்ம வந்து கண்ணு வந்து பேடா போனா கூட, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அந்த கண்ணு எப்படியாவது நல்லாயிராதா? அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது ட்ரீட் பண்ணி சரியாக்க பார்க்கிறோம். அதே மாரி தான் நம்முடைய திருச்சபையில யாரோ ஒருவர் கெட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றார் அப்படின்னு சொன்னா, அவருக்காக ஜெபம் பண்ண அவங்கள எப்படி சரிப்படுத்த முடியும் ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலமா அப்படின்ற முயற்சிகளை நம்ம எடுக்க, இந்த சபையின் அங்கமா அவங்களும் எப்படி கனி கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும்? அந்த ஒரு பேஷனோட நம்ம செயல்படுவது தான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புறார். அதான் இந்த இடத்துல சொல்றாரு. உடலுல வந்து குறைவான கவர்ச்சி கொண்டவைகள் தான் மிகவும் முக்கியமானவைகளாக, முக்கியமான பார்ட்ஸா நமக்கு இருக்கு. இப்ப நமக்கு உள்ளயே ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதுல ஏதாவது ஒண்ணு கேடாயிருச்சுன்னா நமக்கு எவ்வளவு பேடா இருக்குல்ல? அது மாரி தான். சில சமயத்துல வந்து வெளிப்படையா ரொம்ப பிரபலமா வந்து தெரியாத யாராவது அவங்க இருப்பாங்க. அவங்க ஆனா ரொம்ப முக்கியமானவர்களா இருப்பாங்க. ஆனா நம்ப அவங்கள வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திக்கிறவர்களாக ஒரு வேளை இருக்கலாம். ஆனா எல்லாரும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தான் இந்த பகுதி வந்து நமக்கு விளக்குகிறதாக இருக்கு. கடைசியா 27லிருந்து 31வது வசனம் வரைக்கும் இருக்கும்பொழுது பார்க்கும்போது, நீங்கள் 27ல நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும், தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியர்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினால், எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்லவா? அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது நெறைய வரங்கள் இருக்கு. உங்ககிட்ட 1, 2 வரம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வேற யாராவது வரங்கள விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர்ட்ட என்ன பண்ணலாம்? அந்த வரத்த நீங்க நாடலாம், கேட்கலாம். ஆண்டவரே எனக்கும் அந்த வரத்த தாங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு சித்தமா இருந்தால் அவர் அந்த வரத்த உங்களுக்கு பகிர்ந்தளிப்பார். அது தப்பு கிடையாது. ஆனா,
அடுத்தவங்களுக்கு அந்த வரம் இருக்கிறதுனால, அவர்கள் நம்ம குறைவுபடுத்தி பேசவும் முடியாது. ஸோ வரங்களுக்கிடையே எந்த போட்டியும் இருக்கக்கூடாது. ஒத்துழைப்பு மட்டுமே. நோ காம்படிஷன். அவங்களுக்கு அது இருக்கு. அதனால எனக்கு வேணும். ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நம்ம நேத்து படிச்ச பகுதியில நம்ம படிச்சோம். நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்புல நம்ம வாழணும். நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற அழைப்பு என்னவோ, அந்த அழைப்புக்கு நமக்கு என்ன வரங்கள் தேவையோ, அத ஆண்டவர் நமக்கு குடுத்து தான் இருக்கிறார். அந்த வரங்களை வைத்து ஆண்டவர் நம்மள அழைச்சிருக்கிற அந்த அழைப்புல நம்ம சந்தோஷமா வாழணுமே தவிர, போட்டிக்காக அந்த வரம், இந்த வரம் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளவு சரி கிடையாது. 13ஆம் அதிகாரம் ஒரு சின்ன அதிகாரம் தான். ஆனா ரொம்ப ஆழமான ஒரு படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். வேகமா ஆனா நான் வேண்டியிருக்கு. டைம் ஆயிட்டே போறதுனால. இது வந்து அன்பை குறித்து போடப்பட்டிருக்கு. நம்ம வந்து நெறைய கல்யாணங்கள்ல இந்த அன்ப குறித்து நெறைய பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுருக்கிறோம். ஆனா பவுல் அப்போஸ்தலருடைய இந்த தொடர்ச்சியான கடிதத்த அவர் எழுதும் பொழுது, இந்த சாப்டர நடுவுல வச்சிருக்கிறாரு. அதாவது 12, 14 ஆமா 14வது அதிகாரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வரங்கள பத்தி, அதுல எப்படி இணைஞ்சிருக்கணும்ன்றத பத்தி அதெல்லாம் நெறைய எழுதுறாரு. ஆனா, இந்த 13ஆம் அதிகாரம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்ட் அதிகாரமா அன்ப பத்தி எழுதுறாரு. அது வந்து அவங்க வந்து தங்களுக்குள்ளும், அவர்களுக்குள்ளும் ஆன ஆன்மீக வரங்களை விட அன்பு தான் ரொம்ப மேலானது அப்படின்றத அவர் எழுதுறார். அதுவும் மிகவும் வியத்தக சுயத்துறவுகள் அதே வழியில் அன்பு இல்லாமல் லாபமற்றவை. அது முக்கியமா என்ன எழுதுறாருன்னா, எந்த வரங்கள வேணா நம்ம வச்சிருக்கலாம். எந்த வரங்கள வேணா ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்கலாம். ஆனா, எந்த வரங்கள நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணாலும், எந்த வரங்களை வைத்து நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளையா ஊழியங்கள செஞ்சாலும், அல்லது வாழ்ந்தாலும், அ அ அன்பு வந்து எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா, என்னுடைய என்னுடைய வரங்களினால எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படின்றத தான் இந்த பகுதியில வந்து அவர் ரொம்ப அழகா வந்து எழுதுறார். அன்பினுடைய விளக்கத்த பத்தி எழுதுறாரு. அது நமக்கு ரொம்ப புதிதானதல்ல. அதனால நான் ரொம்ப அதிகமா அத சொல்லப் போறதில்ல. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதைச் செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதெல்லாம் இன்னைக்கு படிச்சுட்டு போகும்போது வேகமா படிச்சுட்டு போ வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால. ஆனா தயவு செய்து நீங்க வீட்ல உட்கார்ந்துல நம்ம யார் மேலயாவது பொறாமையா இருக்கோமா? நம்ம நம்பளையே வந்து டம்பட அடிச்சு பேசிக்கிட்டே இருக்கோமா? நம்மளுக்குள்ள இருமாப்பு இருக்கிறதா? அயோக்கியமானது எதையாவது நம்ம செய்றோமா? அல்லது யாராவது நம்மள புகழலாம், "ஐயோ! நல்லா நல்லா இருக்கீங்க, நல்லா பண்ணீங்க." இது இப்படின்லாம் சொல்லிட்டுனா நம்மளுக்கு உடனே அது வந்து நம்மள ஹர்ட் பண்ணுதா? தற்பொழிவ நாடிட்டு இருக்கோமா? நம்மளுக்கு கோவம் எவ்வளோ தூரம் இருக்குது? கோவம் அடைஞ்சுட்டே இருக்கோமா? சிலர் பார்த்தீங்கன்னா, நச்சு நச்சு நச்சுன்னு எப்ப பார்த்தாலும் கோவம். தீங்கு அடுத்தவங்கள பத்தி நம்ம தப்பா ஏதாவது நினைக்கிறோமா? மேலும் 4 விஷயங்கள பத்தி எழுதுறார். அன்பு வந்து ரொம்ப வலிமையானது, நம்பிக்கை உள்ளது, விசுவாசம் மற்றும் சகலத்தையும் தாங்கும் அப்படின்லாம் சொல்லி. நம்ம எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள தான் முடியுதா? உண்மையாவே அந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இருக்குதா? 4வது வசனத்துல அன்பு வந்து எப்படிப்பட்டதுன்னும்போது, நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நீடிய சாந்தத்துல எவ்ளோ குறைவுள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோம்ல. தயவு எல்லாருக்கும் நம்ம தயவு பாராட்ட முடிகிறதா? அது மாரி இவை ஒவ்வொன்றுக்கும் புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்டின்னா, இயேசுவின் வாழ்வில் அவற்றை பார்ப்பது தான். அவர் எப்படி அன்பு கூர்ந்தார்? ஹி வாஸ் ஆல்வேஸ் கம்பேஷனேட். திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகினார். அந்த அன்பு நம்மளுக்கு வேணும். அந்த அன்புனால அந்த ஆவியின் வரங்கள வந்து அ ச திருச்சபையின் பிரயோஜனத்திற்காக, அ அ சபை மக்களின் பிரயோஜனத்திற்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறது தான் வந்து மிகவும் முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கிறாரு. அதே மாரி அன்பினுடைய நிரந்தரம், தி பெர்மனன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 8வது வசனத்திலருந்து 10வது வசனத்துக்குள்ள அன்பு வந்து எல்லா பரிசுகளையும் அல்லது எல்லா வரங்களையும் மிஞ்சும் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்கிறோம். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போம். அறிவு ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது, குறைவானது ஒழிந்து போகும். இதெல்லாம் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ பத்தி எழுதுறாரு. இந்த மாரியான வரங்கள் கூட எல்லாம் ஒழிஞ்சு போயிரும். ஆனா அன்பு வந்து என்னைக்குமே என்ன செய்யாது? ஒழிஞ்சு போகாது. அது அதெல்லாத்தையும் மிஞ்சும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அதே மாரி அன்பு விளிப்புகளின் தற்காலிக இயல்பு மற்றும் அன்பின் நிரந்தரம் பற்றிய விளக்கப்படங்கள வந்து அந்த இடத்துல அவர் சொல்றாரு. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான பொழுதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன். இப்பொழுதோ கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுதோ முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஒரு 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 சிமிலி மாரி ஒரு 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 அவரு 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 எழுதும்பொழுது என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது யாராவது எனக்கு ஏதாவது குடுத்தா தான் நான் வந்து அன்புன்னு நெனைப்பேன். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. நானே பிறருக்காக ஊற்றப்படும். குழந்தை போல இருந்தேன். ஆனா இப்போ வந்து குழந்தைக்குரியவைகளெல்லாம் நான் ஒழித்து விட்டேன்.
ஆனா நான் வந்து இப்போ வந்து அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்ப என்னுடைய அன்பினால தான் நான் வந்து அறியப்பட்டவராக இருக்க வேண்டும். அன்பினுடைய நிலைத்தன்மைய அவர் கடைசி வசனத்துல எழுதுறார்ல. நம்ம நெறைய கேட்டுருக்கோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஸோ இந்த அன்ப வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து வைத்திருக்கிறோம். வரங்கள் வந்து சக்தி வாய்ந்தவை தான். ஆனா அன்பில் ஈடுபடவில்லை என்று சொன்னால், பய அது வந்து பயனற்றதாகவும், மற்றவர்களை ஆன்மீக ரீதியில அது வந்து கொன்று விடுமாம். கொன்றுவிடும். கிஃப்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் பட் வில் கில் த யூசர் அண்ட் அதர்ஸ் ஸ்பிரிச்சுவலி இஃப் நாட் எக்ஸர்சைஸ்ட் இன் லவ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு சுகமளிக்கும் கூட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த ஜனங்கள் மேல உள்ள அன்பின் மிகுதியினால, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறதுனால, ஒரு ஊழியர் வந்து தன்னுடைய வரங்கள வந்து அந்த இடத்துல பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஈடுபாடு வந்து வித்தியாசமா இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது பேச வந்தா கூட அவங்களுக்கு அப்படியே நேரமே இருக்காத மாதிரி அப்படி பிஸியா வந்து அ டக டக டகன்ட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய அன்ப வந்து ஒருத்தர் வந்து ப ஒரு கவலையோடு கூட வரும்பொழுது, நம்மள யாராவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? பேச மாட்டாங்களா? அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா, அந்த பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லாத மாதிரி இருக்கும்பொழுது, அது வந்து ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் தானா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு பீப்பிள் வந்து தே ஆர் இன் சர்ச் ஆஃப் லவ். ஆண்டவர் வந்து அந்த தான் நம்ம வந்து ப பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து நெறைய நேரம் ஆண்டவருக்காக நான் இத செய்யணும், அத செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நெறைய காரியங்கள பிளான் பண்ணி நெறைய செய்கிற நெறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனா தனி மனிதன் தன்னோடு வந்து பேசணும்னு நினைக்கிறானே, அவனுக்காக நான் எவ்வளோ நேரம் குடுக்குறேன்? அவனோட நான் எவ்வளோ நேரம் யோசிக்கிறேன், பேசுறேன்? அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு விசிட்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் குறைஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே அப்படியே வெரி பிஸி வேர்ல்டுல தான் இருந்துட்டு இருக்கிறோம். இந்த சாப்டர் தான் நம்மள வந்து உட்கார்ந்து நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னா, இத தான் நம்ம பிரதிபலித்து வாழணும் அப்படின்றாரு. ஆண்டவருடைய கட்டளையவே அதுதான். என்ட்ட நீ அன்பா இருக்க மாரி பிறனிடத்துல அன்பா இரு. ஆனா நமக்கு வந்து நெறைய நேரம் வி ஆர் லேக் டைம். இல்ல நெறைய டைம் இல்லன்னு சொல்றோம். ஃபோன் யாராவது நடுவுல நம்ம ஒரு மினிஸ்ட்ரிக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்பொழுது, அல்லது அப்படியே பிஸியா இருக்கிற சமயத்துல யாராவது ஒரு கவுன்சிலிங்காக பேசிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து உள்ளான மனசுல வி ஃபீல் சோ பேட் இல்ல? பட் வாட் இஸ் காட் எக்ஸ்பெக்டிங் ஆஃப் அஸ்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அன்புல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் 1000 பிரசங்கம் பண்ணலாம். இப்ப 1000 பேர நான் அந்த நம்பிக்கையில, விசுவாசத்துல எல்லாத்துலயும் நடத்தலாம். ஆனா கடைசியில எனக்கு அன்பு இல்லன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்புனால காரியங்களை செய்யணும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புனால, என்னுடைய என்னுடைய காரியங்கள கேட்க வருகிற ஜனங்கள் மேல இருக்கிற அந்த அன்புனால காரியங்களை செய்கிறதா. இன்னைக்கு இந்த ஊழியத்த கூட நம்ம எதனால செய்றோம்? பிக்காஸ் ஐ லவ் காடா? பிக்காஸ் ஐ லவ் பீப்பிளா? ஆர் இஸ் இட் பிக்காஸ் நான் வந்து இத செய்யல அப்டின்னா ஆண்டவர் என்ன தண்டிச்சுருவாரு. இத செய்யல அப்டின்னு சொன்னா, அது வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்ல. ஆண்டவர நான் நேசிக்கிறேன். அதனால இந்த ஜனங்கள நான் நேசிக்கிறேன். ஆனாலும் என்னோடு கூட அவங்களும் பரலோகத்தின் பிள்ளைகளா மாறிவிட வேண்டுமே! அதுக்காக நான் இத செய்றேன். அதுதான் அந்த ஆட்டிட்யூட் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மட்ட வந்து எதிர்பார்க்கிறார். கடைசியா இருக்கிற ஒரு ஸ்லைடு. சாரி என்னுடைய சிஸ்டம்ல சில பிரச்சனை ஆயிட்டனால இந்த 2யும் நான் வந்து இது போட முடியல. பல பாஷைய பத்தி எழுதுறாரு. பல பாஷைய பத்தியும், தீர்க்க தரிசனத்த பத்தியும், பொது வழிபாட்டுல அது எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு. ஸோ மொழிகளுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும், அதாவது பல பாஷைக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் இடையில உள்ள வேறுபாடுகள வந்து ரொம்ப அழகா எழுதுறாரு. இது ரொம்ப நல்லா தெளிவா நம்ம புரிந்து கொள்ளணும். ஆ முதல் கைடிங் பிரின்சிபலா ஃபர்ஸ்ட் வசனம். "அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்" அப்படின்னு சொல்றாரு. அத நம்ம விரும்பலாம். ஆனா அன்ப தான் நீங்க ரொம்ப நாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 2லருந்து 4 அந்நிய பாஷை ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே, அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ, மனுஷருக்கு பக்தி விருத்தியும், புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சோ ரொம்ப நல்லா நம்ம தெரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் வேற, அந்நிய பாஷை பேசுறது வேற. அதாவது தீர்க்க தரிசனமா அந்நிய பாஷை பேசுறது வேற. தானா தனிமையில ஜெபம் பண்ணும்பொழுது அந்நிய பாஷை பேசுறது வேற. தனிமையாய் ஒருவன் ஜெபம் பண்ணும்பொழுது அந்நிய பாஷை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தேவனோடு சம்பாஷிக்கிறார்கள்.
ஆனா ஒரு கூட்டத்துல ஒரு 3 பேர் 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க அந்நிய பாஷைங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அது தீர்க்க தரிசன வரமாய்த்தான் இருக்க வேண்டும். அதை அவர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாகவும் அது இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை இந்த 4, 5 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனமும் இந்த பல பாஷை பேசுகிறதுலயும் ஒரு மாறுபாடு அவர் எழுதுறார். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். சபை கூடி வரும் பொழுது ஒருத்தர் அந்நிய பாஷையில ஏதோ பேசுறாருன்னா, அது தீர்க்க தரிசனமா இருந்தா பரவால்ல. இல்லாட்டி நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காக, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல், அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? நான் உங்களிடத்துல அந்நிய பாஷையை பேசிட்டு இருந்தேன்னா, அதனால என்ன பிரயோஜனம் எனக்கு? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள், தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால், குழலாலே ஊதப்படுகிறதும், சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால், எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. ரொம்ப அழகா அந்த இடத்துல அவர் எழுதுறார் இல்ல. அவனவன் அனைவரும் பயனடையதான் பவுல் அந்த இடத்துல பேசுறார். அதுல ரொம்ப அழகா அவரு ஞாபகப்படுத்துகிறது என்னன்னா, எல்லாத்தையும் அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி எல்லாம் எழுதுறாரு. இது பண்ற சவுண்ட்ல ஒரு டிஃபரன்ஸ் இல்ல, அல்லது நம்மளுக்கு ஒரு சரியான தெளிவு டீச்சிங் இல்ல அப்படின்னா, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இந்த மாதிரியான வரங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல முக்கியமா என்னன்னா, மொழிகளின் அர்த்தத்தின் முக்கியத்துவத்தை அவர் ரொம்ப அழகா எழுதுறாரு. அதனாலதான் தீர்க்க தரிசனம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றார். ஏன் குறைவாக அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, 12வது வசனத்துல நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நீங்க பல பாஷையை பேசுகிறதுக்கு விரும்பலாம், பேசுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனா அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில நீங்க தேறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆண்டவர் ஒருவேளை அந்நிய பாஷத்தின் வரத்தை நம்மளுக்கு கொடுத்திருந்தாருன்னா, அதையும் வியாக்கியானம் பண்றதுக்கான வரத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். எண்ணத்தினாலெனில், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். நமக்கே புரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சோ நான் பல பாஷை பேசுகிறதா இருந்தாலும் அது என் மைண்டுக்கு அல்லது என்னுடைய மனசுக்கு புரிகிறதாக அது இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். அந்த திருச்சபையில இந்த பல பாஷை பேசுகிறதை குறித்து இன்னைக்கு எத்தனை பிரச்சனை இருக்குல்ல, எவ்வளவு பிரிவுகள் இருக்குல்ல. ஆனா எவ்வளவு அழகா அவர் எழுதிட்டே போறாரு. அது மாத்திரம் இல்ல, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். ஆனா இன்னைக்கு மேன்மை பாராட்டல் எதுல இருக்கு? அடுத்தவங்களுடைய பக்தி விருத்திக்காக பேசுகிற பேச்சுல அல்ல. நான் இன்னைக்கு எவ்வளவு தூரம் அந்த அந்நிய பாஷையினால நிரப்பப்பட்டிருக்கிறேன் இல்ல. அந்நிய பாஷை பேசுகிறது தப்பு அல்ல. அது ஆண்டவர் ஒரு சிலருக்கு கொடுக்கிற ஒரு வரமா இருக்கு. அதை நம்ம வாஞ்சிக்கணும், நல்லது. ஆனா அது என்னுடைய கருத்துக்கு, அதாவது எனக்கு புரிதல் இல்லாம நான் பேசுவேன் என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. அப்படி நான் தனி ஜபத்துல நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா, நான் தேவனோடு சம்பாஷிப்பதற்காக அதை பேசலாம், அது நல்லதுதான். ஆனால் நான் கூடியிருக்கிற இடத்துல நான் பேசும் பொழுது அதை விட
மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக புரிதலோடு கூட 2 வார்த்தையை நான் பேசினா கூட அது எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு எழுதுறாரு. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலேயோ தேறினவர்களாயிருங்க. அந்த ஞானத்தோட நீங்க இருங்க அப்படின்னு எழுதுறாரு. மறுபாஷைக்காரரானாலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இந்த 23வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும்போது கல்லாதவர்களாகவாது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். எவ்வளவு அழகா டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த திருச்சபையில இருக்கும் பொழுது அந்நிய பாஷைகளை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் வந்து திருச்சியில இருக்கும்போது எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்ல வந்து சம்டைம்ஸ் வந்து பகல்ல எல்லாம் பிரேயர் நடத்துவாங்க. அப்போ வந்து இந்த மாரி அந்நிய பாஷையில நெறைய பேர் ஒரே டைம்ல பேசுறது. அதாவது இதுல 23ஆம் வசனத்துல போட்டிருக்கிற மாரி. ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொண்டா, ஒரு கல்லாதவன், ஒரு அவ்விசுவாசியானவன், அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த வசனத்திலேயே இருக்கிற மாரி தான். இப்படி பேசுவாங்க. எல்லாரும் பேசுவாங்க. நல்லா சத்தமா இருக்கும். எல்லாருக்கும் வெளியில அந்த தெருவுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கேட்கும். அப்ப எங்க எய்த்து வீட்ல வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் ஒரு அக்கா இருந்தாங்க. ஆ அந்த நான் கிறிஸ்டியன் அக்கா என்ட்ட கேட்பாங்க, "எங்களுக்கு வந்து சாமி வந்துருச்சுன்னா, இந்த இது பண்ணுவாங்களே, அது மாரி தான அக்கா இது?" அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியாது. அந்த மாரி ஒரு ஒரு வேதனை உண்டாக்குகிற ஒரு காரியமா இன்னைக்கு நெறைய இடத்துல திருச்சபைகள் மாறிவிட்டதுல்ல. ஆனா இந்த பவுல் எழுதும்பொழுது எழுதுறாரு, அந்த இடத்துல 2 பேர், 3 பேர் மாத்திரம் தான் அது கூட ஆர்டர்லியா பேசணும். பேசுகிறதை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாகவும் அவ இருக்கணும். அது இருக்கணும். இங்க பாருங்க. அந்த இ இ அந்த அந்த மாதிரி இருந்தா, தீர்க்கதரிசனம் சொல்லுகையில், அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால், அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும், எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள அந்தரங்கத்த உணர்ந்து, அவன் தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாய் நமக்குள்ள இருக்கிறார்ன்றத அவன் அறிந்து கொள்வானாம். அப்ப திருச்சபையின் வழிபாடை குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவர் எழுதுறார். அதுல தொடர்ந்து அவர் எழுதும்போது அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாரி கொள்கைகள வந்து நீங்க கடைபிடிக்கணும் திருச்சபையில அப்படின்றாரு. நீங்க கூடி வருகிற பொழுது, உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் வியக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யார் வேணா, என்ன வேணா நீங்க செய்யலாம். ஆனா, பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட வேண்டியது அவசியம் அப்டின்றாரு. யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால், அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். ஒரு கூட்டத்துல வந்து 2 பேர், 3 பேருக்கு மேல நீங்க பேசாதீங்க அப்டின்றாரு. அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். எவ்வளவு கிளியரா எழுதுறாரு பாருங்க. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். எல்லாரும் ஒரே நேரத்துல பேசவே கூடாது. ஆர்டர்லியா எல்லாம் இருக்கணும். எல்லாம் ஒழுங்கும் கிரமமா நடக்கணும் அப்படின்றத அவர் எழுதுறார். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார். சோ ஆண்டவர் வந்து ஒழுங்க விரும்புகிறார். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்கு கிரமமா செய்ய எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னார். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல வந்து பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லி ஒரே கூட்டமா எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல பேசுவாங்களாம். அதுக்காக இதை எழுதுறாரு.
இன்னைக்கு நெறைய பேர் இந்த வசனத்த எடுத்துக்கிட்டு என்ன செய்றாங்க அப்டின்னா, பெண்கள் வந்து சபையில வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. பெண்கள் வந்து சபையில வந்து பேசுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்ல அப்டின்லாம் சொல்றாங்க. அது கிடையாது. இந்த இந்த இடத்துல வந்து பெண்கள் அவங்க வீட்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து பேசுவாங்களாம். அப்படிப்பட்ட பேச்சுகள் வந்து அந்த இடத்துல அவர் அனுமதிக்கல. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே! அப்படின்னு அவர் அதனால தான் அந்த இடத்துல வந்து அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். தேவ வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது. அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது, ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனமுள்ள நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும், கிரமமாயும் செய்யப்பட கடவுள். அதுதான் ரொம்ப முக்கியம். பவுல் வந்து தன்னுடைய அதிகாரத்த யூஸ் பண்ணி இந்த பகுதிய வந்து அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அழகா வந்து அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் நல்லொழுக்கமா, நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஆனா எல்லாம் கூட்டமா ஒரே நேரத்துல கத்திக்கிட்டு சுற்றி இருக்கிற புறஜாதியார் அல்லது ஆண்டவரை அறியாதவன், இது என்ன அப்படின்னு சொல்லி கலங்கி யோசிச்சிராதபடிக்கு, அவன் வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு ஏதுவா, அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு ஏதுவா, ஒவ்வொருத்தரா பேசுங்க. வியாக்கியானம் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க தனிமையில ஆண்டவரோடு கூட அந்நிய பாஷையில நீங்க பேசலாம். சபையில வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, அந்நிய பாஷைகளை பேசினாலும் சரி, அதற்கு வியாக்கியானங்களை கொடுப்பதும், அது திருச்சபையினுடைய ஆ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அதாவது அது திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமா இருக்கிறதுக்கு ஏதுவா, சகலத்தையும் நல்லொழுக்கமாயும், கிரமமாயும் செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இதுல என்ன கத்துக்கிறோம்? ஒரு தேவாலய கூட்டத்தில் விளக்கம் அவசியம் மற்றும் தீர்க்க தரிசனத்தை ஊக்குவிப்பது நல்லது. சவால் அல்லது ஆறுதல் அளிப்பதற்காக மட்டுமே. ஒருவேளை ஒரு சர்ச் மீட்டிங்ல வந்து ப்ராஃபசி வந்து மத்தவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சவால் வந்துச்சுன்னா, அல்லது அவங்கள ஆதரிக்கிறதற்கு, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்றதும் தப்பு கிடையாது. அந்நிய பாஷையில பேசுறதும் தவறு கிடையாது. ஆனா, எல்லாவற்றுக்கும் அந்த வியாக்கியானங்களை நம்ம கொடுக்க வேண்டும். அது சபையினுடைய பக்தி விருத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு கடைசியாக நம்ம கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை மறுபடியுமாக நம்ம நினைவு கூர்வோம். முதலாவது பெண்கள் தேவாலயத்தில் தலையை மறைக்க வேண்டும் ஏனென்றால் அவள் மனிதனுடைய மகிமையா இருக்கிறார். சபையில் வந்து மனிதனுடைய மகிமை வந்து மறைக்கப்படணும். ஏன்னா கிறிஸ்து மாத்திரம் தான் சபையில வந்து உயர்த்தப்படணும். அதனால அது அவசியம் அப்படின்றத பவுல் எழுதுறாரு. அதே மாரி நம்ம எல்லாரும் ஒரே அப்பத்துல பங்கு கொள்கிறவர்களா இருக்கிறபடினால, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறோம். ஆகையினால நம்ம எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அது பலவீனமான ஒருவராக இருக்கலாம். பாவம் செய்கிற ஒருவர்களாக கூட அவங்க இருக்கலாம். ஆனா கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்றது போல, நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் நம்மளுடைய சரீரத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கணும். அவங்க வந்து ஒரு 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 சாதாரண ஆளா இருக்கலாம். திருச்சபையினுடைய ஒரு சாதாரண ஆளா இருக்கலாம். அல்லது ஒரு மேலான இடத்துல இருக்கிறவரா எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லாரையும் நம்ம அ ஒரு சரீரத்தின் அங்கமா ஏற்றுக்கொள்ளணும். வரங்களுக்கிடையே எந்த போட்டியும் இருக்கக்கூடாது. ஒத்துழைப்பு தான் இருக்கணும். நோ காம்படிஷன் பட் ஒன்லி கோஆப்பரேஷன். ஆண்டவர் திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அது பயன்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வரங்கள் வந்து சக்தி வாய்ந்தவை தான். ஆனா அன்பில் ஈடுபடவில்லை என்று சொன்னால், அது பயனற்றதாக இருந்துவிடும். அதனால அது வந்து ஆன்மீக ரீதியில நம்மள கொன்றுவிடும். அதனால ஜாக்கிரதையா, அன்போடு கூட காரியங்களை செய்யல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாரி ஒரு தேவாலய கூட்டத்துல விளக்கம் அவசியம் மற்றும் தீர்க்க தரிசனம் ஊக்குவிக்கலாம். ஏன்னா, அது சவால் அல்லது ஆறுதல் அளிப்பதற்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிற தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. சொந்த காரியங்களை பேசுகிறதுக்கு திருச்சபை இடம் கிடையாது. அதனால சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இதுல நம்ம வந்து ஈடுபடுகிறவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்கிறோம். சபையின் வழிபாடுகளில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காரியங்களை மனதில கொண்டு தொடர்ந்து இந்த வேத வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.